சிவ அன்பே சிவ மார்க்கெட்டை செய்யும் வணக்கம். இந்த சிறப்பு டாக்டர் சுபாஷ் மேடம் அவர்களை பெரும் சார்பாக வரவேற்கிறேன். மேடம் டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அடுத்த சில மணி நொடிகள் நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, கோடை காலத்துல பின்பற்ற வேண்டிய ஒரு சில விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம். பொதுவா பார்த்தோம் அப்படின்னு நான் ஏன் இந்த தலைப்பு எடுத்தேன் அப்படின்னா, இப்ப பொதுவா கோடை காலத்துலதான் இருக்கும். அப்போ இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு சூடே பாத்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. சோ அப்ப நம்ம இந்த சூட்டை நம்ம தணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்ட்டு இந்த டாபிக் எடுத்திருக்கேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, வெளியில இருக்கிற சூடுன்னு ஒண்ணு இருக்கு. பிளஸ் ரெண்டாவது என்னன்னா, நம்மளுடைய இயற்கையான உடல் சூடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா, இயற்கையான சூடான உடலை இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்துல சீக்கிரம் உடல் ரீதியாவும் பாதிக்கப்படுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் முதல் இது என்ன அப்படின்னா, நம்ம உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். உடல் சூட்டை இந்த காலகட்டத்துல குறைக்கிறதுக்கு எல்லாருமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லெண்ணெய நல்லா பயன்படுத்தலாம் உடலை தேய்க்கிறதுக்கு. பிளஸ் ரெண்டாவது என்ன அப்படின்னா, தலைக்கு எண்ணெய் வைக்கலாம். வாரத்துக்கு 2 வாட்டி கண்டிப்பா எண்ணெய் வச்சு தலைக்கு குளிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம குளிக்கும் போது காலுடைய பாதத்துல இருந்து மேல நம்ம தண்ணி ஊத்திட்டு வரும்போது நம்ம உடல் சூடு கம்மியாகும். இது முதல் இது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நம்ம உள்ள தண்ணி குடிக்கிறது. ஒரு நாள் இந்த கிளைமேட்டுக்கு, இந்த பருவநிலைக்கு ஒரு நாளைக்கு நம்ம 3 லிட்டர் தண்ணியாவது கண்டிப்பா குடிக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு தாகமும் எடுக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி 1 டம்ளர் தண்ணியாவது கண்டிப்பா குடிச்சிட்டு வரணும், உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, பழங்கள் நிறைய எடுத்துக்கலாம். பல வகைகள்ல மெயினா பார்த்தோம் அப்படின்னா, நீர் சத்து அதிகமா இருக்கக்கூடிய பழங்களை நம்ம எடுத்துக்கணும். நீர் சத்து அதிகமா இருக்கக்கூடிய பழங்கள்னா இந்த காலகட்டத்துல இந்த கிளைமேட்ல வரக்கூடிய பழங்கள், அதிகமா வரக்கூடிய பழங்கள் என்ன? தர்பூசணி, நுங்கு, மாதுளை, வாழைப்பழம், இந்த மாதிரி பழங்களை நம்ம ஆரஞ்சு, அப்புறம் நம்ம எலுமிச்சம்பழத்தை நம்ம ஜூஸா போட்டு குடிக்கலாம். இது எல்லாம் விட மிக மிக சிறந்தது என்னவா இருக்கும் அப்படின்னா, இளநீ. நமக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கக்கூடிய இளநீ நிறைய குடிக்கிறது நல்லது. பல வகைகள்ல இதெல்லாமே நம்ம எடுத்துட்டு வரலாம். நெக்ஸ்ட் காய்கறி வகைகள்ல நீர் சத்து அதிகமா இருக்கக்கூடிய காய்கள், அதாவது வெள்ளரிக்காய், பூசணிக்காய், வெண்பூசணிக்காய், சொரக்காய், இந்த மாதிரி நீர் சத்து அதிகமா இருக்கிற காய்களை நம்ம இந்த காலகட்டத்துல எடுத்துட்டு வரும்போது நம்மளுடைய உடல் சூடு தணியும். இது உணவு முறையில நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம். உணவு முறையிலேயே மீண்டும் என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிடும் போதும் பார்த்தோம் அப்படின்னா நீர் சத்து அதிகமா இருக்கிற உணவு முறைகளை எடுத்துக்கிறது நல்லது. கம்பங்கூழ், ராகி கூழ், கம்பு, ராகி இந்த காலகட்டத்துல நிறைய சேர்த்திக்கிறது நல்லது. எதுவா இருந்தாலுமே ஒரு கஞ்சி மாதிரி நம்ம வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்துக்கு. அதுக்கப்புறம் எந்த மாதிரி உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, காரமா இருக்கிற உணவுகளை கண்டிப்பா தவிர்க்கணும். தேநீர், அதாவது டீ, காஃபி குடிக்கிறத கண்டிப்பா தவிர்க்கணும். அதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, மாமிச உணவுகளை இந்த கிளைமேட்ல கண்டிப்பா தவிர்க்கணும்.
உடல் சூட்டை தரக்கூடிய உணவு முறைகள், நம்ம சாப்பிட்டா ஜீரணமாகறதுக்கு அதிக நேரம் ஆகும் அப்படிங்கிற உணவு முறைகள், அதாவது மைதா இருக்கக்கூடிய உணவு முறைகளை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். பிளஸ் இப்ப இருக்கிற இதுல துரித உணவு, அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கறது நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். எஸ்பெஷலி இந்த கிளைமேட்ல சுத்தமா அவாய்ட் பண்ணணும். என்ன மாதிரி பானங்கள் குடிக்கலாம் அப்படின்னா, மோர் குடிக்கலாம், பழங்களை ஜூஸா போட்டு குடிக்கலாம். நம்ம அப்படியே சாப்பிடும் போது நார்சத்தோட சேர்த்து நமக்கு அந்த சத்து கிடைக்கும். இருந்தாலும் நம்ம ஜூஸா வேணாலும் நம்ம போட்டு குடிக்கலாம். மோர் ரொம்ப நல்லது, மோர் இந்த கிளைமேட்டுக்கு. இந்த மாதிரி பானங்களை, சீரகம் மெயினா சொல்ல போனோம் அப்படின்னா சீரக தண்ணி குடிச்சிட்டு வரலாம். சீரகம் நம்ம உடலை ஃபுல்லாவே அகத்தை சீர் செய்வது. சோ நம்ம உடலை சமமான ஒரு தட்பவெப்ப நிலையா வச்சிருக்கிறதுக்கு அது உதவும். நம்ம உடலையும் சுத்தம் செய்யறதுக்கும் உதவும். ஒரு சிலருக்கு நம்ம சீரக தண்ணி, இந்த மாதிரி குளிர்ச்சியான உணவு எல்லாமே எடுத்துட்டா நமக்கு தொந்தரவு பண்ணுது, வெயில் காலத்துல எடுத்துட்டாலும் தொந்தரவு பண்ணுது அப்படிங்கும் போது அவங்க அதுக்கு தகுந்த உடல்நிலைக்கு தகுந்தவாறு அவங்களுடைய உணவை மாத்திக்கணும். அது ஒரு மருத்துவ ஆலோசனையோட அந்த உணவு முறையை மாத்திக்கலாம். மருத்துவர் ஆலோசனை அப்படிங்கிறத விட இப்ப யோகா மற்றும் நேச்சுரோபதி முடித்த மருத்துவர்கள் இருப்பாங்க, அவங்க கிட்ட ஒரு ஆலோசனைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய உடலுக்கு தகுந்த, அவங்களுடைய நோய்க்கு தகுந்த இந்த உணவு முறையை அவங்க ஒரு பட்டியலிட்டு அவங்க தருவாங்க, என்னென்னலாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு. சோ இதெல்லாம் தான் உணவு முறையில மெயினா பின்பற்ற வேண்டிய விஷயங்கள். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நம்ம அணிந்திருக்கக்கூடிய ஆடை, அதாவது பருத்தியால் செய்யப்பட்ட ஆடைகள் நல்லது. அதாவது காட்டன் துணியை இந்த கிளைமேட்டுக்கு பயன்படுத்துறது நல்லது. பாக்கி நம்ம கெட்டியா இருக்கிற துணிய, அதுக்கப்புறம் பட்டு சம்பந்தப்பட்ட துணிய, அதுக்கப்புறம் சிந்தட்டிக் துணிய, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த கிளைமேட்ல அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா சிந்தட்டிக் துணிகளோ சரிகை வச்ச துணிகளோ எல்லாமே நம்ம போடும்போது என்ன ஆகுதுன்னா, பனியன் கிளாத்ஸ், நம்ம கெட்டியா இருக்க கிளாத்ஸ் எல்லாமே போடும்போது, துணிகள் எல்லாமே அணியும் போது நம்ம உடல் சூட்டை அதிகரிக்கத்தான் செய்யும். அதனால உடல் சூட்டை கம்மி பண்ற மாதிரியான பருத்தியால் செய்யப்பட்ட துணிகளை நம்ம அணிவது நல்லது இந்த கிளைமேட்டுக்கு. அதுவும் இல்லாம நம்ம கலர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, மைல்டு கலரா இருக்கிற துணிகளை போடுறது இந்த கிளைமேட்டுக்கு நல்லது. வெளியே எங்கேயாவது போறோம் அப்படின்னா தலைக்கு ஏதாச்சும் ஒரு காட்டன் துணியை நம்ம தலைக்கு மேல கட்டிட்டு போறது நல்லது. இதுவும் நமக்கு உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு கண்டிப்பா உதவும். நம்மளுடைய ஒரே நிமிஷம். வெளியில போகும்போது நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரு சில விஷயங்கள், நான் இப்ப சொன்ன மாதிரி தலைக்கு துணி இது பண்ணிட்டு போறது. வெளியில போறோம் அப்படின்னா நமக்கு சன்கிளாசஸ் போட்டுக்கலாம், அதுவும் ஹெல்ப் பண்ணும். நம்ம வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணிய குடிச்சிட்டு போய்க்கலாம். போகும்போதும் நம்ம கிட்ட எலுமிச்சம் ஜூஸ் கறந்த வாட்டர் பாட்டில், தண்ணி பாட்டில், பிளஸ் மூணாவது என்ன அப்படின்னா நம்ம மோர், இது எல்லாமே நம்ம வெளியே போகும்போது நம்ம கையில வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. பிளஸ் கொடை, கருப்பு கொடை அப்படிங்கிறது, நம்ம கொடையை எடுத்துட்டு போறதும் நல்லது. மெயினா பார்த்தோம் அப்படின்னா 10 மணிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சூரிய ஒளியில நம்ம வெளியில போறது எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பா அந்த சூரிய ஒளி நம்ம உடம்புக்கு படணும். அந்த சூரிய ஒளி நமக்கு நல்லது. அதாவது 7 மணி முதல் 8, 8:30 வரை இருக்கக்கூடிய சூரிய ஒளியில நம்ம உடம்பு படுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த கிளைமேட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 10 மணில இருந்து 4 மணி வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு வெளியே போறது தவிர்க்கிறது நல்லதாதான் இருக்கும். 4 மணிக்கு மேல அந்த சூரிய ஒளி நம்ம உடம்புல படுறதும் நல்லது. அப்படி போறோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே எடுத்துட்டு நம்ம போலாம்.
அதுக்கப்புறம் உணவு முறையில நான் எதுவும் சொல்லாம விட்டது, மது அல்லது ஸ்மோக்கிங் ஹேபிட் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். இந்த கிளைமேட்டுக்கு அதுவும் நல்லது கிடையாது. பொதுவாவே சுத்தமா அவாய்ட் பண்ணணும். இந்த கிளைமேட்டுக்கு அதை விட சுத்தமா அவாய்ட் பண்ணணும். இது ரெண்டுமே கண்டிப்பா. அதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரியான நம்மளுடைய உடற்பயிற்சிகளும் பிராணாயாம பயிற்சிகளையும் அதற்கு தகுந்த அதை படிச்சவங்க கிட்ட, அதாவது யோகா நேச்சுரோபதி மருத்துவ முறை தெரிஞ்சவங்க அதைய படிச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து கேட்டு நம்ம இயற்கையா நம்ம உடல் சூட்டை தணிக்கக்கூடிய பிராணாயாமம், உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஆசனங்கள், இது எல்லாமே நம்ம பின்பற்றிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஓகே, இந்த உடல் சூட்டுனால நமக்கு என்னென்னலாம் தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம நிறைய நேரம் வெயில நிக்கிறோம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு பிரஷர், நம்மளுடைய ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, தலை பாரம், பொதுவாவே தலை பாரமா இருக்கும், வேர்வை தலையில அதிகமா இருக்கும். ஆனா ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு இதை விட கொஞ்சம் அதிகமாவே இந்த சூட்டு பாதிப்பை ஏற்படுத்தும். மயக்கம் வர்றது, அதுக்கப்புறம் நம்ம சத்து இல்லாத மாதிரி இருக்கிறது, ரொம்ப சோர்வாகிறது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் வர ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு படபடப்பும் வர ஆரம்பிக்கும் வெயில்ல ரொம்ப நேரம் இருக்கிறதுனால. அதற்கப்புறம் என்ன ஆரம்பிக்கும்னா கண் எரிச்சல், தலைவலி, இதனால நமக்கு மன ரீதியா கோபம் அதிகமா வர்றது, இந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த வெயில் காலத்துல பொதுவா நம்ம பார்க்கலாம். இது கூட சேர்ந்து ஜீரண தொந்தரவுகள் அதிகமா வரத பார்க்கலாம். அதற்கப்புறம் நம்ம வயிறு எரிச்சல் பிளஸ் நம்ம பைல்ஸ் தொந்தரவுகள் அதிகமா இந்த கிளைமேட்ல வரத பார்க்கலாம். அதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தோல்ல வரக்கூடிய தொந்தரவுகள், தோல்ல வரக்கூடிய ரேஷஸ், முகப்பருக்கள், அது. அதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதிகமா வேர்க்கிறதுனால தலையில பொடுகு, தலைமுடி கொட்டுறது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் நமக்கு இந்த கிளைமேட்ல நிறைய வரும். அப்போ இதுல இருந்தெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன எல்லா வழிமுறைகளிலையுமே நம்ம பின்பற்றிட்டு வரலாம் இந்த கிளைமேட்ல. அடுத்தது நம்ம இப்ப பார்த்தோம் அப்படின்னா எங்க போனாலும் வெளியில நம்ம இப்ப மோரு, கம்பங்கூழ் அந்த மாதிரியான சின்ன சின்ன கடைகள் நம்ம வச்சிருக்கிறத பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க எங்க பாத்தீங்க அப்படின்னாலுமே அது எல்லாமே வாங்கி குடிங்க. ஏன்னா இதெல்லாமே நம்ம முன்னோர்கள் பின்பற்றிட்டு வந்தது. இனி எவ்வளவு காலத்துக்கு அந்த மாதிரி கடைகள் வச்சிருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால மேக்சிமம் அது எல்லாமே பயன்படுத்திட்டு வாங்க இந்த வெயில் காலத்துல. சோ இது எல்லாமே நம்ம பின்பற்றிட்டு வரோம் அப்படிங்கும் போது இந்த வெயில் காலத்துல நம்ம கண்டிப்பா அதுல இருந்து வெளியே வரலாம். அதுல இருந்து வரக்கூடிய நோய்களையும் நம்ம தவிர்க்கலாம். இதுவும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா மெயினா வெயில் காலத்துல நம்ம நடுவயதினர் எப்படியா இருந்தாலுமே அதைய மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துருவாங்க ஏதோ ஒரு விதத்துல. ஆனா நம்ம குழந்தைகளையும் வயசானவங்களுக்கும் இந்த வெயில் காலத்துல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. இப்ப நம்ம குழந்தைகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தைகளுக்கு நம்ம முடிந்த அளவுக்கு தண்ணி அவங்களை அதிகமா குடிக்க வைக்கணும். முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுக்கு இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி காட்டன் துணிகளை போட்டு விடுங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு நம்ம காட்டன் துணிய நமக்கு அவங்களுக்கு சொல்லவும் தெரியாது. என்ன தொந்தரவு வருது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லவும் தெரியாது. சோ அதை நம்ம தான் புரிஞ்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணணும். மூணாவது என்னன்னா இப்ப நிறைய பேர் டைப்பர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது வேண்டாமே, காட்டன் துணியா, காட்டன் கிளாத்தா அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு போலாம் குழந்தைகளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மெயினா அவங்களுக்கு பழங்கள் நிறைய கொடுக்க ஆரம்பிங்க.
என்னென்ன ஃப்ரூட்ஸ் இந்த கிளைமேட்ல கிடைக்குதோ குழந்தைகளுக்கு அது நிறைய கொடுக்க ஆரம்பிங்க. இப்ப நிறைய கேசஸ், இப்ப நிறைய பேர் வந்து அவங்க குழந்தைகளுக்கு டாக்டர் இந்த மாதிரி ரேஷஸ் வருது, என்ன பண்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மெயினா அவங்க சிந்தட்டிக் கிளாத்ஸ் போட்டிருப்பாங்க, காட்டன் துணியை அவங்க போட்டிருந்திருக்க மாட்டாங்க. சிந்தட்டிக் கிளாத் போடும்போது இந்த கிளைமேட்டுக்கு குழந்தைகளுக்கு கண்டிப்பா ரேஷஸ் வந்து வரத்தான் செய்யும். அது இல்லாம நம்ம தண்ணி கம்மியா கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம தோல்லையே அந்த ட்ரைனஸ் வந்து அதனாலயும் தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன தேவையோ அதை வந்து நம்ம செஞ்சு கொடுக்கணும். பெரியவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க முன்னாடி போகும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான், போறதுக்கு முன்னாடி தண்ணி நிறைய குடிச்சுக்கணும். போகும்போது நம்ம வாட்டர் பாட்டில் எப்பவுமே கேரி வச்சிருக்கணும், கையில மோர் வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் எலுமிச்சம் ஜூஸ் வச்சிருக்கலாம் கையில. இது எல்லாமே அவங்கள கையில வச்சிருக்க சொல்லுங்க. இன்கேஸ் அவங்க வந்து பிபிக்கோ ப்ரெஷருக்கோ ஏதாவது ஒரு இதுக்கு மருந்துகள் எடுத்துட்டு இருக்காங்கன்னா அது கரெக்டா பின்பற்றணும். ஆங்கில மருந்துகளோ எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த மருந்துனால அவங்க உடல் சூடு அதிகமாகுமா அப்படிங்கிறத மருத்துவர் ஆலோசனையோட சென்று அதை வந்து உடல் சூட்டை தணிக்குமாறு அந்த மருத்தை வந்து நம்ம மாத்திக்கணும். அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் பெரியவங்களுக்கு நம்ம பின்பற்ற வேண்டியதா இருக்கு. பெரியவங்க முக்காவாசி காலையில 10 மணில இருந்து 4 மணி வரைக்கும் வெளியில போகாம இருக்கிறது நல்லது. அதற்கப்புறம் பொதுவா நம்ம உடல் வந்து எப்ப சூடாகும் அப்படின்னா, அதிக நேரம் பயணம் செய்யறதுனால, அதிக நேரம் டிராவல் பண்றதுனால நம்ம வந்து உடல் வந்து அதிகமா சூடாகும். இந்த கிளைமேட்டுக்கு நம்ம ரொம்ப தூரம் டிராவல் பண்றத தவிர்க்கிறது நல்லது. நமக்கு போலாம், ஆனா பக்கத்துல இருக்கிற ஹில் ஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரி நம்ம போயிட்டு வரலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தாலுமே நம்ம உடல் வந்து சூடு அதிகமாக செய்யும். அப்ப அதற்கு தகுந்த மாதிரி நம்ம உடற்பயிற்சி செய்யறதும், இல்ல தோட்டங்கள் இருந்துச்சுன்னா தோட்டத்துல வேலை செய்யறதும் ரொம்ப நல்லது இந்த கிளைமேட்டுக்கு. உண்மை என்ன அப்படின்னா, நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், இல்ல உடலை சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதாவது டிடாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதற்கு நல்ல கிளைமேட் வந்து இதுதான். ஏன்னா நம்ம உடல் டீடாக்ஸ் பண்றோம் அப்படின்னா நிறைய ஜூசஸ் குடிப்போம். அப்ப அதற்கு எல்லாமே சரியான ஒரு காலகட்டம் வந்து கோடை காலம் தான். அதனால நம்ம கோடை காலத்தை வரவேற்கவும் செய்யணும். ஏன்னா நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவும், ரெண்டாவது டீடாக்ஸ் பண்றதுக்கும் இந்த கோடை காலம் வந்து நமக்கு உதவும். சோ இது வந்து நம்ம பொதுவா பின்பற்ற வேண்டிய விஷயங்கள். கோடை காலத்துல ஹோமியோபதி மருத்துவத்தினுடைய பங்கு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். கோடை காலத்துல இந்த மாதிரி சன்ஸ்ட்ரோக்ஸ் வருது, சன்ஹீட் வருது அப்படின்னா, இல்ல உடல் வந்து ரொம்ப சூடாகுது, உடல் சூட்டுனால நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜீரணம் தொந்தரவுகள், இல்ல உடல் ரொம்ப எரிச்சல் இருக்கு, தோல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், பிம்பிள்ஸ், என்ன தொந்தரவா இருந்தாலுமே சரி ஹோமியோபதி மருத்துவரை அணுகலாம். அவங்க உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கு அப்படிங்கிறத முழுமையா புரிஞ்சுக்குவாங்க. அதுவும் இல்லாம இந்த கோடை காலத்துல மன ரீதியா அந்த கோபம் வரும் அப்படின்னு எல்லாமே சொன்னேன். அப்ப மன ரீதியா வர அந்த கோபங்களுக்கு எல்லாத்தையுமே புரிஞ்சுட்டு உங்களுக்கான மருந்து அப்படிங்கறத ஒரு ஹோமியோபதி மருத்துவர் வந்து கொடுப்பாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஜீரண தொந்தரவுக்குன்னு நிறைய மருந்துகள் இருக்கு. ஒரு சிலருக்கு சூரிய ஒளி படுறதுனால அந்த தோல் தொந்தரவு அதிகமாகும் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு சிலருக்கு சூரிய ஒளி படுறதுனால தலைவலி வரும், வெளியில போயிட்டு வந்தா தலைவலி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. டிராவல்னால வரக்கூடிய சிக்னஸ்க்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஹோமியோபதியில மருந்துகள் இருக்கு. ஜீரண தொந்தரவுகளுக்கு, வெயில்னால வரக்கூடிய எல்லா தொந்தரவுகளுக்குமே ஹோமியோபதி மருத்துவத்துல நல்ல மருந்துகள் இருக்கு. சோ நீங்க பாக்கி மருத்துவங்களை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஹோமியோபதி மருத்துவத்துல எல்லா தொந்தரவுகளுக்குமே ஒரு நல்ல ஒரு ஹோமியோபதி மருத்துவரை அணுகி உங்களுடைய அறிகுறிகளுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய நோய்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மருந்துகளை பெற்று அதை நீங்க வந்து பின்பற்றிட்டு வரலாம். இதுதான் இந்த இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு கேட்கல அப்படின்னா வேணா நம்ம பாக்கி மருத்துவ முறைகளுக்கு நம்ம போலாம். இயற்கையா உடல் சூட்டை தணிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதை மீறியும் உங்களுக்கு உடல் சூடுனால தொந்தரவுகள் வருது அப்படிங்கும் போது சரியான மருத்துவத்துறைய பின்பற்றிட்டு வாங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து உடல் சூடுனா என்ன, இயற்கையா எப்படி உடல் சூடாகுது, அதற்கு தகுந்த மாதிரி நம்ம உணவு முறைகளை எப்படி மாற்றி எடுத்துக்கணும்,
அதற்கு தகுந்த மாதிரி நம்ம உடற்பயிற்சி மூலியமாவும் மூச்சு பயிற்சி மூலியமாவும் எப்படி நம்ம உடலை சரி பண்றது, எந்தெந்த உணவுகளை எடுத்துக்கலாம், எந்தெந்த உணவுகளை நம்ம வந்து எடுத்துக்க கூடாது, என்னென்னலாம் பின்பற்றணும், உடைகள் எப்படி பின்பற்றணும், எல்லாமே வந்து நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம வந்து பார்த்தோம். இந்த பதிவு வந்து ஒரு பயனுற்றதா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த பதிவை வந்து சார் வந்து யூடியூப்லயோ பாக்கி வலைதளங்கள்ல போடும்போது கண்டிப்பா பகிருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பகிருங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் வந்து இது உபயோகமா உள்ளதாக இருக்கும் இந்த பதிவு. ஏன்னா இந்த காலகட்டத்துல இந்த பதிவு நான் முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அதனாலதான் இந்த தலைப்பையும் நான் எடுத்தேன். சோ கண்டிப்பா பகிருங்க. சார் நன்றி. இந்த வாய்ப்பளித்தமைக்கு சிவசிவ அன்பே சிவம் ட்ரஸ்ட் அறக்கட்டளை மூலியமாக நன்றி. சார் பாலகிருஷ்ணன் சாருக்கும் நன்றி. ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல நீங்க ஏதாவது கோடை காலத்துல உங்களுக்கு ஏதாச்சும் சிரமங்கள் இருக்கா? அத பத்தி ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? எதுவா இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா நல்லா இருந்தது. நிறைய விஷயத்த வந்து கடகடன்னு ஷேர் பண்ண மாதிரி இருக்கு. நல்லா இருந்தது ஆக்சுவலா. என்ன சொல்றதுன்னு தெரியல. சூப்பரா பேசுறேன். தேங்க்யூ சோ மச். ரொம்ப நாள் கழிச்சு வந்து பேசுன மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. ரொம்ப கேப் எடுத்த மாதிரி தெரியுது. இல்ல அதுதான் நல்லா இருந்தது. அதான் உங்க இதுலயும் வந்து நீங்க வந்து கிளாஸ் எடுத்து கொடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நன்றி. நன்றிங்க சார், நன்றிங்க. நான் ஒரு சில விஷயங்கள் ஸ்பீடா தான் போயிருக்கேன். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த கோடை காலத்துல செய்ய வேண்டியது. அதனால அப்படியே ஸ்பீடா போயிட்டேனுங்க. ஆனா இது எல்லாமே ஒரு வாட்டி 2 வாட்டி மீண்டும் இந்த வீடியோவை கேட்கும் போது அதை நம்ம அப்படியே பின்பற்றிட்டு வரலாங்க. கண்டிப்பா கண்டிப்பா நல்லா இருந்ததுமா. தேங்க்யூ சோ மச். முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். ஓகேங்க சார், ஓகேங்க, நன்றிங்க. முடிச்சுக்கலாங்க சார்.